அபி என்ன அபி இதெல்லாம் நீ என்னமா சொன்ன? என் பையன் என் விருப்பம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டான், என் அனுமதி இல்லாம யார் கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டான்னு என்னமா சொன்ன? இப்ப என்னடானா உன் கண்ணு முன்னாடி உன் அனுமதி இல்லாம அந்த மது கழுத்துல தாலி கட்டி இருக்கான். இதுக்கு என்ன அபி அர்த்தம்? உன்னை நம்பித்தானே நாங்க இங்க வந்தோம். இப்ப பாரு, எல்லார் முன்னாடியும் நாங்க தான் குற்றவாளியா நிக்கிறோம். என்ன ஆண்டி, நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணோம். இது எப்படி நடந்துச்சு? அதான் சில்பா, எனக்கு ஒன்னும் புரியல. என் பையன் இந்த அளவுக்கு எதையுமே யோசிக்க மாட்டான் சில்பா. இந்த அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கானா அப்ப அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சுதா. தெரிஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு பிளான் பண்ணேன். இவ்வளவு பிளான் பண்ணி எதுவுமே நடக்காம போயிருக்கனா அப்ப என்ன அர்த்தம்? நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குனா அப்போ அவனுக்கு யாரோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறாங்கன்னு தானே அர்த்தம். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த மதுவோட தம்பி தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணி இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம போயிருச்சு. இப்போ என்ன பண்றது ஆண்டி? என்னக்கா பிளான் பண்ணி பண்ணீங்க? ஆஸ்பத்திரியில சிசிடிவி கேமரா இருக்கிறது கூட தெரியாமையா நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானமா பண்ணோம். இப்போ வந்து அது இதுன்னு என்னென்னமா சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட சொன்னதெல்லாம் சரிதாண்டி, ஆனா சிசிடிவி கேமரா இருக்குன்ற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. சிசிடிவி கேமராவை ஏதாவது பண்ணிட்டு கூட நீங்க பண்ணிருக்கலாமே. அம்மா, அது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் உனக்கு தெரியும்ல. சிசிடிவி கேமராவை நாங்க ஏதாவது பண்ற அளவுக்கு எப்படி இருக்க முடியும்? ஆமா சுதா, அங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நான் தான் சொல்றேனே, என் பையனுக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் கிடையாது. அதெல்லாம் யோசிக்க கூட மாட்டான். அது எல்லாம் தெரிஞ்சுதானே நான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கேன். டெஸ்ட் பாசிட்டிவா வந்தனக்கே நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி இருக்கணும். அதுதான் நான் பண்ண தப்பு. அது மட்டும் இல்ல சில்பா, நீ அடிக்கடி சுதா கிட்ட போன் பேசினதை வச்சுதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமான்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க ஆண்டி? ஆமா, நீ என்ன சொன்ன? வந்தனைக்கு எனக்கு யாருமே இல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொன்னியா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ சுதா கிட்ட அடிக்கடி போன் பேசினதுனாலதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆண்டி, அதுக்கு வாய்ப்பே இல்ல ஆண்டி. அம்மா கிட்ட நான் பேசினதை யாருமே பாக்கல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நீயும் சுதாவும் போன் பேசிட்டு இருந்தத கூட யாராவது பார்த்து இருந்து கூட சொல்லி இருக்கலாம். என் பையன் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருப்பான்னு எனக்கு தெரியும் ஷில்பா. அதனாலதான் இந்த விஷயத்துல நான் இவ்வளவு துணிஞ்சு இறங்கினது. சரி விடு அபி, நடக்கிறது ஏதோ நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது என்னன்னு நம்ம தான் பாக்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது. நீதான் சொல்லிட்டு இருக்க அபி. இனிமே நடக்க வேண்டியது எதுவுமே அவங்களுக்கு சாதகமா அமையவே கூடாது. எல்லாம் நமக்கு தான் சாதகமா அமையணும். சுதா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. பாரு அபி, உன் பையன் சம்மதம் இல்லாம அவ காலத்துல தாலி கட்டியிருக்கான். அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்க வேண்டியது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெற்றியையும் மதுவையும் நம்மளால பிரிக்கவே முடியாது. சுதா, நீ சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? ஆமா அபி, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்க வேண்டியது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள நம்மளால பிரிக்கவே முடியாது. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. அம்மா, இன்னைக்கு தான் கல்யாணமே ஆயிருக்கு, அதுவும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல. அப்படி இருக்கும்போது எப்படி இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க? ஆமா சுதா, சில்பா சொல்றதும் சரிதானே. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இத்தனை கலவரம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு நடுவுல எப்படி சாந்தி முகூர்த்தம் நடத்துவாங்க? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே நடந்தாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன். எப்படி அபி, எப்படி நடக்க விட மாட்டேன்? அவன் பையன் தான் இனிமே எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டானே. அவன் வேணா சொல்லலாம், அவன் வேணா அவனுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் அவனோட அம்மா, அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன வேணா. அதெல்லாம் சரிதான் அபி. அவங்க ரெண்டு பேத்துக்கும் இப்ப சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நமக்கு முதல் தெரியணும். யார் சுதா ஏற்பாடு பண்ணுவா? யார் ஏற்பாடு பண்ணுவா? அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. அவங்க ரெண்டு பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே நடக்காது, அதுவும் இன்னைக்கு. ஆண்டி, அங்க பாருங்க. அபி, என்ன அபி இதெல்லாம்? நீங்க என்னென்னமா பேசிட்டு இருக்க? அங்க என்னடா உங்க மாமியாரு பூ பழம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கு. தேவா, இந்த மல்லிகை பூவை கொண்டு போய். தெரியும் தெரியாமாச்சு, ஏன்ட கூட எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். இத கொண்டு போய். டேய், நீ ஒன்னும் பண்ண வேணாம். அங்க ஐஸ் இருப்பா, அவட்ட கொடுத்துட்டு வா. ஐசடியா? ஆமாடா, ஐஸ்டா தான். அவங்க எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா, நீ போய் கொடுத்துட்டு சீக்கிரமா வா. சரியாமாச்சி, இத வரேன். இன்னும் நிறைய பொருள் எடுத்து கொண்டு போய் வைக்கணும்டா. இங்க பாரு, பூ பழம் அத்தனையும் இருக்கு. சரியாமாச்சி, இத வந்துடுறேன். ஏமாதிரி, இந்த பழம் ஸ்வீட் எல்லாம் போதும். போதும் போதும். ரெண்டு விலைகளை சேர்ந்து நான் இத்தனையுமா தின்ற போதுங்க. எனக்கு கையை ஓடல, காலு ஓடல. இதுப்புல கல்யாணம் நடந்து வச்சா அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, என் மருமக எங்க? என் மகதான் மதுவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காளே. ஓ அப்படியா? ஆமா ஆமா, அவளை வேற ரெடி பண்ணணும்ல. சரி, நான் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க தேவை வந்தா இதெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுருங்க. சரி மதனி, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுறேன்.
ஐயோ பாலை வேற சுண்ட காய்ச்சணும். அத பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அத்தனை பருப்பையும் போடணுமே. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்ததான் தாமசம். ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் மகராசி என் மருமக தான். நல்லா இருக்கணும் அவ. என்ன என்ன நடக்குதுங்க? ஏன் பார்த்தா தெரியல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் பார்த்தா உனக்கு தெரியலையா? என் பேரனுக்கும் பேத்திக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நடந்தது ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு சாந்தி முகூர்த்தம் ஒண்ணுதான் கேடு. பி வாய மூடிக்கிட்டு இரு. பாருங்க அத்தை, இந்த கல்யாணத்துல யாருக்குமே விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம்? யார் சொன்னது யாருக்குமே விருப்பம் இல்லன்னு? எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் தான். ஆனா எனக்கு இல்ல. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பண்ண காரியத்துக்கு அநேகமா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்கணும். ஆனா போனா போதுன்னு என் பையன் விட்டு வச்சிருக்கானா அதுக்கு காரணம் என் பேரன் தான். ஏதோ ஒன்னாலதான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணமே நடந்திருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக ஒன்னு நான் சும்மா விட்டுருக்கேன். சும்மா சும்மா கத்தாத. உனக்கு மட்டும் தான் கத்த தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. எங்களுக்கும் கத்த தெரியும். பாருங்க அத்தை, இந்த கல்யாணம் இது கல்யாணம்னு நீயே ஒத்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏற்பாடு பண்ணா உனக்கு எங்க வலிக்குது? நல்ல நாள் பார்க்கல, நல்ல நேரம் பார்க்கல. அவ இஷ்டத்துக்கு ஒரு மஞ்சக்கயிறை தூக்கிட்டு வந்து அவ கழுத்துல கட்டினா அது கல்யாணம் ஆயிருமா என்ன? இல்ல அவதான் என் பையனுக்கு பொண்டாட்டி ஆயிருவாளா என்ன? பாருடி, இதுக்கெல்லாம் மொத்த காரணமும் நீ மட்டும்தான். என் பேரனுக்கும் பேத்திக்கு எப்படி எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஏதோ பண்ண போய் கடைசியில என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் இப்படி நடக்க வேண்டியதாயி போச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து அவ இஷ்டத்துக்கு தாலி கட்டி இருக்கா. அதுக்காக எதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா நீங்க என்னடா இந்த கருமத்தெல்லாம் வாய மூடி என்ன விட்டா இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. கல்யாணம் பண்றதுக்கு நல்ல நாள் நல்ல நேரம்னு பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ரெண்டு பேத்துக்கும் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் என் பேரனுக்கும் பேத்திக்கும் பரிபூரணமா இருக்கு. அப்படியே வேணா எதையும் பார்க்காம அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம். ஆனா நான் நல்ல நேரம் நல்ல நாள் எல்லாத்தையும் பார்த்துதான் இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, இந்த நாளை விட இந்த வருஷத்துல நல்ல நாள் வேற எதுவுமே கிடையாது. என் பேரன் நல்ல நாள் பார்க்காம வேணா தாலி கட்டி இருக்கலாம். ஆனா அவன் தாலி கட்டின நேரம் நல்ல நேரம். பாரபி, நீ என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்ச. ஆனா கடைசியில அது எங்களுக்கே சாதகமா அமைஞ்சு போச்சு. பாத்தியா, பேரனையும் பேத்தியையும் பிரிக்கணும்னு நீ நினைச்ச. ஆனா நீ போட்ட சதியாலேயே காலம் என் பேரனையும் பேத்தியையும் எப்படி சேர்த்து வச்சிருச்சு. பாத்தியா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒழுங்கா மரியாதையா இதெல்லாம் தூக்கி ஏற கட்டி வச்சுட்டு மத்த வேலையை பார்க்க சொல்றியா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதுதான் என்னோட முக்கியமான வேலையே. என் பேரன் என் பேத்தி கழுத்துல தாலி கட்டி மனசால இணைஞ்சிட்டாங்க. ஆனா மத்த விஷயம் நிறைய இருக்கு. பாத்தியா, அதெல்லாம் நடந்தாதான் என் பேரனையும் பேத்தியையும் ஆயுசுக்கும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? அத்தை, சும்மா சும்மா கத்திட்டு இருக்காம பேசாம போய் படுத்து தூங்கு. அதானே, மாமியார் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இவன் என்னன்னா காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு கிடக்கா. கிளவி என்ன? பாருங்க, நீங்க பண்றது ஒன்னும் சரியில்லை. எல்லாம் சரியாத்தான் இருக்கு. நீ உன் வேலைய பாரு. இப்ப சொல்லிட்டேன் கேட்டுக்க. இத தடுக்கணும்னு அப்படி இப்படி நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் இந்த மருதாய நீ வேற விதமா தான் பாப்ப. அவன் நடக்க மதனி, நீங்க அதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க. இப்படி ஒரு பெத்த தாய நான் எந்த ஊர்லயும் பாக்கலாமா தாயே? இப்படியுமா மனசு இருப்பா? பெத்த பிள்ளைய அதை இதுன்னு சொல்லி கேவலப்படுத்திட்டு அவனுக்கு பிடிச்ச பொண்ணையும் கட்ட விடாம இப்படி ஒரு கன்றாவிய நான் எந்த ஊர்லயும் பாக்கல. மதினி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சரி மதினி, நான் எதுவும் நினைக்கல. சூப்பர். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வெற்றி, நீ கொடுத்து வச்ச வேண்டாம். கல்யாணம் தான் எப்படியோ ஏதோ முடிஞ்சு வச்சு. ஆனா இந்த விஷயம் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் காலையில எப்படி கிடக்க போதோ தெரியாது. என்னது புதுசா ஐசுக்குட்டி கீசுக்குட்டி எல்லாம் கூப்பிடுறேன் பாரு. இப்படி கூப்பிடுற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாரு. சரி கோச்சுக்காத ஐசுக்குட்டி, இத அம்மாச்சி உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? திரும்பவும் பூவா? இப்பதான் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன எதுக்காக திரும்ப இவ்ளோ பூ? ஓ, டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டியா? ஆமா தேவா, நீயே பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நீ பண்ணதே நல்லா இல்லாம போயிருமா என்ன? நீ டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்ட, நான் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கவா? ஏன் நான் தான் முடிச்சிட்டேனே, அப்புறம் என்னத்துக்கு நீ திரும்பவும் பண்ணணும்? நான் சொன்னது ரூமே இல்ல, பின்ன ஒன்ன. என்னையா? ஏ பைத்தியம், என்ன எப்படி டெக்கரேட் பண்ண முடியும்? டெக்கரேட் தானே, இப்ப பாரு. ஏ லூசா, நீ
எதுக்காக என் மேல பூவள்ளி போட்டுட்டு இருக்க? ஐஷு உன்னை அழகுபடுத்தலாம் தான் ஐஷு. ஏன் இப்ப நான் அழகா இல்லையா என்ன? அழகுக்கு அழகு சேர்க்கிறேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இப்படி வண்டி வண்டியா அளந்து விட்டுட்டு இருக்க நீ? ஐஷு இங்க பாரு, இப்ப என்கிட்ட குழஞ்சு பேசுறத நிப்பாட்டு. உன்னை யாரு முதல்ல இந்த ரூமுக்குள்ள வர சொன்னது? ஐஷு அம்மாச்சி தான் இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஐஷு. ஏய் தேவா, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத, ஒழுங்கா நல்லா பேசு. நல்லா தானே பேசுறேன். ஏய், உனக்கு இருக்கும்போது நட்டு கலண்டுருச்சா என்ன? ஐஷு சொல்லி தல. ஐஷு என்ன இளவு? அ, டேய், தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத, ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஐஷு நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடி. சொல்லி தொலைஞ்சிட்டு போடா. எனக்கு கேட்க கூச்சமா தான் இருக்கு. நான் மொதல் இங்க நிக்கிறதே தப்பு. தள்ளு, நான் வெளியே போக. ஐஷு பேசாம போயிரு தேவா. ஐஷு டேய், ஏன்டா என்ன கொல்ற? ஐஷு நான் கேட்கறேன்னு தப்பா மட்டும் நினைச்சுக்காத. எனக்கே கேட்க கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்னால உன்கிட்ட தானே கேட்க முடியும். அத தாண்டா கேட்டு தொலைன்னு சொல்றீல்ல, என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? ஐஷு அவங்க 2 பேரும் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாமா? ஏய் எரும மாடே, உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு வயசு பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி கேக்குற? ஏஜி ஏன் இப்ப கத்துற? நான் என்ன கேட்க கூடாததையே கேட்டுட்டேன். ஏன்டா கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? ஐஷு நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். தப்பா கேட்டிருந்தா சாரி. நான் வெளியே போறேன். ஐயோ, சீரியஸா எடுத்துட்டானோ தேவா? சாரி ஐஷு, எனக்கு உரிமை இருக்க இடத்துல கேட்கறேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சாரி. ஐயோ, என்ன உண்மையாவா போறான்? நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டானோ தேவா? நான் கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிரு ஐஷு. இனிமே இந்த மாதிரி கேட்க மாட்டேன். ஒரு வயசு பொண்ணுகிட்ட கேட்டது என்னோட தப்பு தான். ஆனா தேவா, என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கே. நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்ல தேவா. ஏன் ஐஷு? ஐஷு என்ன சொன்ன? போ தேவா. ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம் அங்கங்கே பேரம் பேசி நிற்குதடி மேகம். ஐஷு திரும்ப சொல்ல ஐஷு. நான் ரொம்ப தூரம் தள்ளி இருந்தேன்னா அதனால எனக்கு ஒன்னும் கேட்கல ஐஷு. ப்ளீஸ் ப்ளீஸ் திரும்ப சொல்ல. போ தேவா. ஏய் ப்ளீஸ் ஐஷு. போ தேவா, நான் போறேன். ஏன் நில்ல ஐஷு. கையை விடு தேவா. விட மாட்டேன். தேவா ப்ளீஸ், யாராவது வந்துருவாங்க. யார் வந்தாலும் பரவாயில்ல. ஒற்றைக்கடி முகிலின் உத்தத்தில் சுவாசிக்கும் ஜாகாரம் உங்கள் கைப்பட்டை பாம்போடு கைகோத்து கல்யாணம் குட்டை வாழ்வோனான் வேலிக்குள் குதித்தாடும் உற்சாகம் கொட்டி வைத்த பூவை நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்கும் காலம். என்ன சொன்னேன்னு என் காதுல கேக்குற மாதிரி தெளிவா சொல்லிட்டு நீ போ. வேணாம் தேவா. நீ சொன்னாதான் இப்போ உன்னை விடுவேன். என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கடா மாமா. அம்மாச்சி, என்ன அம்மாச்சி இதெல்லாம்? அடா அடா அடா, என் பேத்தி எம்பிட்ட அழகு. அம்மாச்சி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல அம்மாச்சி. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எம்பிட்ட அழகா ரெடியாகி நின்னுட்டு அம்மாச்சி அம்மாச்சின்னு இருக்கேன். அம்மாச்சி, இது இன்னைக்கு கண்டிப்பா அவசியமா தேவையா? கண்டிப்பா அவசியமா தேவைதான் அம்மாச்சி. பாருடி, நான் இந்த வீட்டு பெரிய மனுஷி. எதை எப்ப எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? அம்மாச்சி, கல்யாணமே இன்னைக்கு தான் ஆயிருக்கு. அதுக்கு அம்மாச்சி, கல்யாணமே எதிர்பாராத விதமா நடந்தது. இந்த கல்யாணத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடுதிப்புன்னு மாமா தாலி கட்டிட்டாருன்றதுக்காக இப்ப இதெல்லாம் அவசியமா அம்மாச்சி? பாரடி செல்லம், போ அம்மாச்சி. அம்மா செல்லம் கில்லான்னுக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணத்துல துளி கூட யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். யார் சொன்னது அப்படி? இந்த கல்யாணத்துல எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் தெரியுமா? குறிப்பா எனக்கும் உன் தாத்தாவுக்கும். நீயும் என் பேரனும் சேரவே மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? உன் மாமியாக்காரி எப்ப எதை சொல்லி உன்னையும் என் பேரனையும் பிரிப்பாளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அது மாதிரி தானே நடந்துச்சு. ஆனா எந்த சாமி புண்ணியமோ அவன் மூலியமாவே நீயும் என் பேரனும் கடைசியில ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்னாலலாம் காத்துட்டு இருக்க முடியாது அம்மாச்சி. பாரு செல்லம், உனக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் முடிஞ்சது யாருக்குமே பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்க. எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு தெரியுமா?
ஆனா உன் மாமியாவை தவிர. அதனாலதான் சொல்றேன் அம்மாச்சி, அவங்களுக்கு பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னு என்ன? சரி அம்மாச்சி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு தான் கல்யாணமே ஆயிருக்கு, அதுவும் திடுதிப்புன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையா அம்மாச்சி? அவசியம் இருக்குன்னு சொல்லும். நான் பெரிய மனுஷி, ஏதாவது அத்தை இல்லாம பண்ணுவேனா? அம்மாச்சி நீ என்னென்னமோ சொல்ற. ஆனா ஆனா என்னடி ஆனா? நானும் கிளிப்பிளிக்கு சொல்ற மாதிரி படிப்படியா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். சும்மா சும்மா ஆனா அவன் நினைக்கட்டு. இங்க பாரு கண்ணு, உன் மாமியாக்காரி என் பேரை உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கும் அப்படியே தீயா கங்கா எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. எப்படா அவங்க 2 பேத்தையும் பிரிக்கலாம், எப்படி பிரிக்கலான்னு கண்கத்தி பாம்பா அலைஞ்சிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து 2 நல்ல பாம்பும் தெரியுது. அதனாலதான் சொல்றேன், உன் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டினா மட்டும் பத்தாது, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாதான் உன்னையும் என் பேரனையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல அம்மாச்சி? எனக்கு புரியுது அம்மாச்சி, அதுக்காக இன்னைக்கே வா. அம்மா வாலட்சுமி, அம்மா பாலை காய்ச்சி கொண்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி எல்லாம் போட்டிருக்கேல? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேம்மா. 1 லிட்டர் பாலா சுண்ட காய்ச்சினேல? காய்ச்சி இருக்கேம்மா. அம்மா நீயாவது சொல்லக்கூடாதா அம்மாச்சிட்ட? இதெல்லாம் இப்பவே அவசியமா? அடியே நீ சும்மா இரு. அம்மா நீ சொல்லுமா. அம்மா அவ சொல்றதும் சரிதானே, இன்னைக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக இன்னைக்கே எல்லாம். அடியே அவதான் கூறு கடத்தனமா சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கானா, நீ அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? அம்மா இந்த பிரச்சனையில ஏற்பட்ட அதிர்ச்சியில இருந்து யாரும் இன்னும் வெளியே வரல. அப்படி இருக்கும்போது திடுதிப்புன்னு தாலி கட்டிட்டான். இல்லன்னு நான் சொல்லல, எனக்கு இருந்தாலும் என் மருமகன் வெற்றி தான். ஆனாலும் பாரு லட்சுமி, இப்பதான் அவகிட்ட ஒன்னா எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ, எனக்கே எல்லாம் நல்லா தெரியும் லட்சுமி. என் பேரனும் பேத்தியும் விரும்பினாங்கன்றதுக்கான ஒரே காரணத்துக்காக அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்னு என்னென்னமோ பண்ணிருக்கா உன் மதினிக்காரி. பேர் பட்டவ கிட்ட இவங்க 2 பேத்துக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்ன்றதுக்காக இன்னும் என்னென்ன பண்ண மாட்டா? அதுக்காகத்தான், அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சூட்டோட சூட்டா எல்லா பிரச்சனையும் முடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? சரிம்மா, இதுக்கப்புறம் ஓ இஷ்டம். அம்மா என்னம்மா? பாரு மது, அம்மாச்சி என்ன பண்ணாலும் நம்ம நல்லதுக்காகத்தான் பண்ணுவாங்க. அவங்க சொன்னதை கேட்டு பார்த்து பக்குவமா நடந்துக்க. என்ன ராசாத்தி, நான் சொன்னதை புரிஞ்சுச்சுல? இப்பவா அம்மாவும் என் பக்கம். அம்மா போமா, கடைசியில நீயும். இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையாடி? ஏதோ உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ரூமுக்குள்ள அனுப்புற மாதிரியே பேசிட்டு இருக்க. நீ போ அம்மாச்சி. மகராசி, நீ என் பேரனும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும். லட்சுமி அந்த பாலை கூட இந்த பிடி. அம்மாச்சி இந்த சின்னங்கிற வேலை முணங்கிற வேலையெல்லாம் போய் உன் புருஷன்ட்ட வச்சுக்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.